ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லவ் மீ இன் 3 days அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் லூலு இப்ப ஜென் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருப்பாள்ல, உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு நோய் இருக்கு, அவன் யாரையாண்டு ஒரு ஆளை தொட்டா அவன் 3 நாளைக்கு அந்த பர்சனாவே மாறிடுவான், பட் நான் அவனை கிஸ் பண்ணேன்னா அவன் திரும்பி அவனோட ரியல் அப்பியரன்ஸ்க்கே வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதை கேட்டு அந்த ஜென்னு பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே மாட்டான். இப்ப அப்படியே அந்த ஜென்னு, சரி எனக்கு எல்லாம் புரியுது, நீ அவனை கிஸ் பண்ணுவேன்னு சொன்னேல, சோ நீ அவனை ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் கிஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், என்னது ஜென் ஏன் இப்படி கேட்கறான் அப்படின்ட்டு. ஆனா இதுவே லைட்டா அப்படியே பின்னாடி பார்த்தா ஜென் வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கு ஐஸ் வாட்டர் வேணுமா இல்ல நார்மல் வாட்டர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் சரி, இங்க அவ பக்கத்துல நிக்கிற ஜென்னும் சரி, ரெண்டு பேரும் அட் டைம்ல திரும்புவாங்களா. இதுல அங்க இருந்த ஜென்னு அப்படியே ஷாக் ஆகி போய் மயங்கியே கீழே விழுந்துருவான். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது ஜென்னு கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஃபேஸ் அப்பியரன்ஸ் மாறி போய் அங்க நின்னுகிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பதட்டமா, நீ ஜென் இல்லையா ஷானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அப்பனா நீ அவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேல, சரி நீ மட்டும் அவன் கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னேனா அதுக்கடுத்து என்ன நடக்குங்கிறது நான் சொல்றேன். இதை போய் அவன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். அவங்க அம்மா இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எப்படியான்ட்டு இந்த கம்பெனியை அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க, அதுதான் அவங்களோட பிளான். இதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறது ஓ முடிவு அப்படிங்கிற மாதிரி இப்ப டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவானா. அப்புறம் என்ன, அதுக்கடுத்து அவனோட நேச்சுரல் அப்பியரன்ஸ்க்கு அவன் மாறிடுவான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானா. உடனே நம்ம லூலு போய் அந்த மயங்கி விழுந்து கிடக்குற ஜெங்க தான் போய் எழுப்புவா. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தன் தெரியாம போட்டோ வேற எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த ஜென் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பான். நான் என்ன மாதிரி யாரோ ஒரு ஆளை பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், சேச்ச அப்படியெல்லாம் இல்ல, நீ தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு டோர்ல இடிச்சுக்கிட்ட, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதுக்கு அடுத்துதான் நீ ஹாலுசினேட் பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுருவா. ஆனா இப்ப இந்த பிரச்சனையை விட இன்னொரு ஒரு பிரச்சனை பெருசா வெடிச்சிரும். என்னன்னா, இந்த ஜென்னும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி பிக்சரை எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் நெட்ல தான் போட்டு விட்டுருவான். அதுக்கடுத்து இப்ப ஜென்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம கடுப்பா, ஜென் எப்படி அவனோட ஃபேன் ஒரு பொண்ணையே டேட் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இதுல மெயினா நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அப்படி சிடுன்னு இருப்பா. இதுலயே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான், ஓகே இவ செம கடுப்பா இருக்கா அப்படின்ட்டு. கரெக்டா அன்னாரன் பார்த்து அந்த மேனேஜர் யான் உள்ள வந்து, இந்த பாஸுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால அவருக்கு இந்த கோட்டெல்லாம் மாட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா வேகமா அவனுக்கு கோட்டை மாட்டி விடுறதும், ரொம்ப டைட்டா பட்டனை போட்டு விடுறதும், இந்த மாதிரிலாம் அவளோட கடுப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பார்சல் வருமா. அதை அவ ஃபர்ஸ்ட் சந்தோஷமா தான் ஓபன் பண்ணி பாப்பா. ஆனா அதை ஓபன் பண்ண கடுத்து அவ ஃபேஸே லைட்டா மாறிடும். ஆனா அதை அங்க இருக்க யார்கிட்டயும் காட்டிக்காம அந்த பார்சல் அப்படி தனியா எடுத்துட்டு போயிருவா. இது வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட்டை கொடுத்துரும். உடனே யான் கிட்ட அது என்ன பார்சல்னு சொல்லி செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பார்சலை வந்து கொடுப்பானா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா யாரோ அந்த ஜென்னோட ஃபேன் போல. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை திட்டி சில பல மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம டெத் வார்னிங் நோட் வேற அனுப்பிச்சிருக்கும். இதை பார்த்துதான் நம்ம ஹீரோயின் பயந்து அந்த பார்சலை க்ளோஸ் பண்ணிருப்பா. இப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ, சரி பிரச்சனை நம்ம கையை மீறி போற மாதிரி தெரியுது, இப்படியே போச்சுன்னா லூலுக்கு தான் ஆபத்து, ஏதான்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இப்ப வேமா ஆபீஸ்க்குள்ள போவானா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க ஆபீஸ்க்கு வெளியே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம லூலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணுல மாட்டிரவே கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் மறைஞ்சு போக ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து அவளை ஸ்ட்ரைட்டா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே கூட்டு போயிருவான். இப்ப இவளை பார்த்தனையும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பல கேள்வி கேட்பாங்க, நீங்களும் ஜென்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ ஒரு பதில் சொல்லுவான். பார்க்கணும், இவ ஜென்னோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, இந்த பொண்ணு என்னோட ஃபியான்சே, அதனாலதான் என் தம்பி கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ரிங்க நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் லைட்டா யோசிக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சட்டுன்னு நடந்துரும். இப்ப அப்படியே அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் கார்ல தான் போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அவளாவே, நீ எதுக்காக அந்த ரிங் எனக்கு போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே நீ உன்னோட தம்பிக்காகவும் உன்னோட கம்பெனிக்காகவும் தானே பண்ற, சோ நீ கவலைப்படாத, நீ இதெல்லாம் எனக்காக தான் பண்ண, என் மேல உனக்கு இஷ்டம்
இருக்கு அப்படின்னா நினைச்சுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்குவா. நம்ம ஹீரோவும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவான், நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் வாய்ப்பே கொடுக்காம வள வள வளன்ட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ இவளை அவ வீட்டுக்கு முன்னாடி போய் டிராப் பண்ணுவானா, அங்க பார்த்தா நம்ம லூலுவோட அம்மா அவங்க நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் அப்படியே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ள கிடைச்சிட்டான், அது மட்டும் இல்லாம அவன் கேரக்டர்லயும் ரொம்ப சொக்க தங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சந்தோஷமா எல்லார்கிட்டயும் இந்த நியூஸ சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் ஐயோ இதெல்லாம் போலிமா, இதெல்லாம் நம்பாத, சும்மா நாங்க அந்த மீடியா பீப்புள்ஸையும் ஜென்னோட ஃபேன்ஸையும் ஏமாத்துறதுக்காக தான் அதை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அவங்க அம்மா கேட்கற மாதிரியே தெரியாது. இவ வீட்டுலதான் இப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் ஆபீஸ் போனா அங்கேயும் நம்ம ஹீரோயினுக்கு சம மரியாதை கிடைக்கும். அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர்ஸ், கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே வந்து, ஐயோ நீங்க தான் நம்ம பாஸோட ஃபியூச்சர் ஒய்ஃப்னு தெரியாம உங்களை நிறைய வேலை வாங்கிட்டோம், இனிமேல் நீங்க எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல, சும்மா உங்க பிளேஸ்ல உட்கார்ந்துருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி மொத்த கும்பலும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்தடுத்து இவ்வளவு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோயின் ஐயோ இது என்னடா பெரும் தலைவலியா போச்சே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு யானும் வந்து அவன் பங்குக்கு மிஸ்டர் ஷான் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ நீயுமா, உங்க பாஸ் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே அவரோட கம்பெனிக்கும் அவரோட தம்பிக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்ட்டு தான், மித்தபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறுப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்டுட்டு டக்குன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தரத்தரன்ட்டு வெளியே எடுத்துட்டு போயிருவான். இப்போ நம்ம ஹீரோ அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கும் எனக்கும் நடுவுல வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கா, அப்பனா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு 1% கூட ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம லூலு இங்க பாரு, நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு அவன் என்ன ஃபுல்லா லவ் பண்ணணும், இல்ல நான் அவனை ஃபுல்லா லவ் பண்ணணும், இதுல ஏதான்ட்டு ஒண்ணு இல்லையான்ட்டு நீ செட் ஆவியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. நம்ம ஹீரோக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ட்டு சரியா தெரியாதா. பட் அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இதை நோட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ஐயோ நம்ம மட்டும் சண்டை போடுறோம்னு வெளியே தெரிஞ்சிச்சு, திரும்பி பிரச்சனை ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு அதே இடத்துல அந்த சண்டையெல்லாம் மறந்துகிட்டு கொஞ்சம் மாதிரி இப்ப நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜென்னை தான் காட்டுவாங்களா. அவன் வழக்கம் போல நம்ம ஹீரோ கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவான், டே நான் உன் தம்பிடா, அது ஒரு ஹெல்ப்பா தானே கேட்கிறேன், கடைசியா ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணு, நான் ரொம்பலாம் கேட்கல, 10 கோடி தானே கேட்கிறேன், கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாரு, நீ போன வட்டம் ஒரு படம் நடிச்சியே அதுவே இங்க பல கோடியில லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு, இப்ப உனக்கு புதுசா நான் 10 லட்சம் கூட செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லிட்டு அவன் வாட்டு கிளம்பி போயிருவான். இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாளா. இவளை பார்த்துன்னு இந்த ஜென் அப்படியே சோகமா இருக்கிற மாதிரி நடிப்பை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி போய், இங்க பாரு எங்க அண்ணன் எனக்காக ஒரு ஹெல்ப் கூட பண்ணவே மாட்டேங்கிறான், நீ தான் எப்படியான்ட்டு அவனை பத்தின சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும், அப்பனாதான் அதை வச்சு நான் எப்படியான்ட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணியான்ட்டு ஒரு படம் நடிக்க முடியும், நீ என்னோட நம்பர் 1 ஃபேன் தானே, உனக்கு என்னோட படத்தெல்லாம் பார்க்கணும்ட்டு ஆசையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாவம் போல மூஞ்ச வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பான். பட் கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவான். அவன் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இப்ப அவனோட ரூம்குள்ள இழுத்துட்டு போயிருவான். இப்ப வழக்கம் போலதான் நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிருவான், அவன் பேசுறதுலயே உனக்கு தெரியலையா, ஜென் உன்னை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றான், அவன் ட்ராப்ல போய் நீ விழுந்துராத அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் மட்டுமா என்ன யூஸ் பண்றான், நீயும் தானே வேற யார் அப்பியரன்ஸ் தான் மாறிட்டேனா என்ன யூஸ் பண்ணிக்கிற, உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா அவனுக்கே நான் ஹெல்பிங் டூலா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாயிட்டு, ஓ அப்படியா, அப்பனா இனிமேல் நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவான். சோ நம்ம ஹீரோயினும் அப்படியே கடுப்பா அந்த இடத்த விட்டு போயிருவா. அடுத்து இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஜென் இப்போ அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நம்ம ஹீரோயினை வெளியே சாப்பிட கூப்பிட்டு வந்துருவான். இப்ப கூப்பிட்டு வந்துட்டு வழக்கம் போலதான் அவளுக்கு அப்படியே ஐஸ் போடுற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே சரி லூலு நீ எங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏற்கனவே இருக்கிற கடுப்புல, உங்க அண்ணனை பத்தி நல்ல விதமா சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவன் ஒரு அரகண்டான ரூடான ஆளு, ஆனா இதுவே நீ அப்படியா ரொம்ப ஜென்டிலான பர்சன், முன்ன பின்ன தெரியாதவங்கனாலும் அவங்களுக்கு ஏதாண்டு ஒரு பிரச்சனைனா நீ அவங்களுக்காக நிப்ப அப்படிங்கிற மாதிரி இவனை பத்தி நம்ம ஹீரோயின் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த ஜென்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க பாரு சன், அந்த பெயிண்டிங் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுவா. இதை கேட்டோன்னே அந்த ஜென்னுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நீ யார் கூட இருக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவளுக்கே தெரியாம நம்ம ஹீரோவை லைட்டா மிஸ் பண்றா. இப்ப இப்படி பேர் சொன்னையும் அந்த ஜென் அது ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். சரி நான் எதுக்கு அவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் பேரெல்லாம்
தான் சொல்றேனே அப்படிங்கிற மாதிரி அவளே திட்டிக்குவா. அப்பன்னு பார்த்து அந்த யான் கரெக்டா கால் பண்ணுவான். ஒரு எமர்ஜென்சி, பாஸோட அப்பியரன்ஸ் இப்ப மாற போகுது, இன்னாருன்னு பார்த்து பாஸோட ஸ்டெப் மதர் வேற ஆபீஸ்க்கு வர போறாங்க, நீ தயவு செஞ்சு சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி இவன் போன் பண்ணி சொல்லுவானா. இப்போ நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ்க்கு போயிருவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ யான் மாறி நின்னுக்கிட்டு இருப்பான். இத பார்த்துன்னு நம்ம ஹீரோயின், உங்க ஸ்டெப் மதர் வரக்குள்ள நான் வேமா உன்னை கிஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸா போவா. ஆனா நம்ம ஹீரோவா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இனிமேல் உன்னை யூஸ் பண்றதா இல்ல, நீ உனக்கு பிடிச்ச அந்த ஜென் கூடயே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் விலகி போவான். நம்ம ஹீரோயின் பாப்பா, இது சரிப்பட்டு வராது, அந்த லேடி மட்டும் இப்ப உள்ள வந்து பார்த்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படின்ட்டு, ஐயோ பாஸ், எனக்கு ஜென்னை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு என்ன யூஸ் பண்றதே கிடையாது, நானா விருப்பப்பட்டுதான் இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா யாரோ இந்த ரூம் கதவை திறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அப்படியே இப்ப இவனை கிஸ் பண்ணிருவா. ஆனா உள்ள வந்தது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் கிடையாது, அந்த மேனேஜர் யான் தான். இப்போ அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்க ஸ்டெப் மதருக்கு ஏதோ ஒரு வேலைன்ட்டு வேகமா திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. டே, அப்ப என்ன பொய் சொல்லிதான் 2 பேரும் வர சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி லைட்டா கோச்சுக்குவா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவளை நல்லா ஹக் பண்ணி, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்தபடியே இங்க சீன் கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜென்னை தான் காட்டுவாங்க. அவன் திரும்பி எப்படியாண்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்ட்டு அவனோட ஆபீஸ் ரூம்க்கே வந்துருவானா. இப்போ உள்ள வந்த ஜென் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உனக்கு லூலுவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படியாண்டு உனக்கு ஹெல்ப் பண்ணி அவ கூட உன்னை பேச்சப் பண்ணி விட்டுறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு படம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எப்படியாண்டு நம்ம ஹீரோவை சம்மதிக்க வைக்கணும்ட்டு இவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ எதையும் பெருசா காது கொடுத்து கேட்க மாட்டானா. இப்ப உடனே அந்த ஜென், இங்க பாருப்பா, என்ன நம்பு, நான் ஒரு ரொமான்டிக் ஆக்டர், சோ எனக்கு நல்லா தெரியும் பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும்ட்டு. அதுல நீ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, வேற ஒரு பொண்ணை உன் லைஃபுக்குள்ள கொண்டு வரணும். அந்த பொண்ணு வந்து நம்ம லூலு கிட்ட ரொம்ப ரூடா, நீ செக்ரட்டரியா இருந்தா என்ன, அதுக்குன்ட்டு என் ஆள் கூட எப்ப பார்த்தாலும் சுத்துவியா அப்படிங்கிற மாதிரி அவ சண்டை போட வரணும். பட் அன்னாரும் நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம லூலுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். இதுலயே அவ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருவா. சப்போஸ் இந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம கிட்ட செகண்ட் மெத்தட் இருக்கு, அதுதான் கான்ட்ராக்ட் மேரேஜ். நம்ம வீட்டுல உன்னை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்ட்டு நீ அடிச்சு விடு, அதனால வேற வழியே இல்லாம அவளை நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நீ பாஸ்ங்கிறனால வேற வழியே இல்லாம அவளும் ஒத்துக்கிற மாதிரி நீ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள யோசிப்பான், டே, நான் எடுத்தனே அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான்டா கேட்டேன், அவதான் ஒத்துக்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் வெளியே இது எல்லாத்தையுமே நின்று நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவ இப்ப உடனே, நீ இப்படி எல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா, ஓகே, உன்னோட கேம்ல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோட ஆபீஸ் ரூம்குள்ள வருவாளா. இவ உள்ள வந்த அடுத்த செகண்ட்லயே இந்த ஷான் அரேஞ்ச் பண்ண இன்னொரு பொண்ணு வந்துருவா. அவ வந்துட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆள் கூட நீ ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க வருவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ மேடம் ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன எங்க பாஸ் தானே வேணும், தாராளமா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதனால அங்க இருந்து எல்லாருமே செமையா ஷாக் ஆயிருவாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம. அடுத்து இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மேனேஜர் யான் என்ட்ரி கொடுப்பான். அவ வந்து இப்ப அப்படியே, பாஸ், ஒரு பெரிய சிக்கல், நீங்க கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம லூலு அப்படியே, பாஸ், நீங்க பொண்ணுக்காக வேற எங்கேயும் தேட வேண்டாம், இந்தா இங்க நிக்கிறாள் இந்த பொண்ணு, இவதான் உங்களை லவ் பண்றாளே, பேசாம இவளே நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகும். டே, சும்மா இருந்தவளை ஏன்டா இப்படி கிளப்பி விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜென்னை பார்த்து முறைப்பான். ஆனால் அந்த ஜென் இப்பயும் நிறுத்தாம, டே அண்ணா விடு, 2 மெத்தட் ஃபெயிலியர் ஆயிருச்சு, என்கிட்ட 3ஆவது ஒரு மெத்தட் இருக்கு, அது ஃபெயிலே ஆகாது. அது என்ன மெத்தட்னா, நம்ம பொண்ணுங்களை சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படி மட்டும் பண்ணிட்டோம் அவங்க நம்மளுக்கு ஈஸியா விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு அப்படி நடந்து போய்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு இந்த ஜென் ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படி மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஒழுங்கு மரியாதை உன்கிட்ட இருக்க காசு போன் எல்லாம் கொடு அப்படின்ட்டு ஒரு கட்டையை வேற வச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த கட்டையை புடுங்குவானா. சோ இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லவ் வந்துரும் அப்படிங்கறதா ஜென்னோட பிளான். ஆனா அங்க அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆகும்னா, நம்ம ஜென் அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் மேலேயே போய் விழுந்துருவான். அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயின் அவனை கேட்ச் பண்ணிடுவா. ஆனா இப்பயுமே அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஜென்னு தான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனா இப்படி இவனை ஸ்மூதா கேட்ச் பண்ணனையும் நம்ம ஜென்னுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரும். இப்ப அப்படியே
அவ அந்த இடத்த விட்டு போன கிடத்து நம்ம ஜென்னு ஓ இதுதான் காதலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்தபடியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம லூலு உட்காந்து ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜென்னு அவள் அப்படியே ஆங்கிளா ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு தேவதை மாதிரி தெரியவா. அடுத்து இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், இங்க பாரு உங்க அம்மா இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க, இன்னைக்கு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் என்கேஜ்மெண்டா, அதுக்கு நம்மள ஜோடியா போக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வாய்ப்பே கிடையாது, அங்கெல்லாம் நான் போகவே மாட்டேன், அது உன் கூட சத்தியமா முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஜென் ஓரமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்து அந்த ஜென் என்ன யோசித்தான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட போய் ஹே நீ லூலு பின்னாடி சுத்துறது நிப்பாட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கேஷுவலா அப்பனா இனிமேல் படத்துல ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ கேட்கறது நிப்பாட்டுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ஜென்னு கிட்ட பதிலே இருக்காது. இப்ப உடனே அந்த ஜென்னு ஓகே நீ இந்த கேமை இப்படி கொண்டு போலான்னு நினைக்கிறியா, சரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாத்துருவோம், லூலு உனக்கா இல்ல எனக்கான்னு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். சோ இதுலயே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஜென்னுக்கும் இப்ப லூலு மேல உண்மையிலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டி ஹாலுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. என்னன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போறதுக்காக வேற வழியே இல்லாம வந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் நம்ம ஹீரோ வந்த மாதிரியே தெரியாதா. அந்நேரம் ஒரு கார் வந்து நிக்கும். நம்ம ஹீரோயினும் ஓகே இது ஷான் தான் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா இப்போ உள்ள இருந்து வருது ஜென்னு. அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்க அண்ணன் இங்கெல்லாம் வரவே மாட்டான், அவன் இப்போ ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கான், அதனால நீ கவலையே படாத நான் உன் கூட உள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆபீஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் முக்கியமா ஏதோ ஒரு ஃபைல்ல சைன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு நிறைய வேலையை கொடுத்து வச்சிருப்பா. ஆனா இதுவுமே இந்த ஜென்னோட பிளான் தான். அடுத்து இங்க லூலுவும் இந்த ஜென்னும் அந்த பார்ட்டி ஹால்குள்ள போகலான்னு நினைக்கிறப்ப இப்ப இந்த ஜென்னுக்கு ஒரு கால் வரும். ஏதோ ஒரு புது ப்ரொடியூசர் கால் பண்ணி நான் உங்களுக்கு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறேன், நீங்க வந்து இப்பயே என்ன மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருமா. இதை கேட்டுன்னு இந்த ஜென் அப்படியே நம்ம ஹீரோயின் அம்பௌண்ட் அதே இடத்துல விட்டுட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் அண்ணனையும் நம்ப முடியாது தம்பியும் நம்ப முடியாது அப்படின்ட்டு இப்ப அவளாவே உள்ள போயிருவாளா. அங்க பார்த்தா இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனோட ஃபேமிலி அந்த ஃப்ரெண்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி இஷ்டமே இல்லாம உள்ள போவா. ஆனா இவ உள்ள போனோனையும் அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீ தனியா வந்திருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வருவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சோ இப்ப நீ மட்டும் வந்திருக்கத பார்த்தாவே தெரியுது, என்ன அந்த பெரிய பாஸ் உன்னை கழட்டி விட்டுட்டாரா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த கூத்தெல்லாம் வெறும் ஒரு நாளைக்கு தான், நீ எங்களை பழி வாங்கணும்னு நினைச்ச, கடைசியில பாரு கடவுள் உன்னை பழி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவரா பேசுவாங்களா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கிளம்பலான்ட்டு பாப்பா. பட் நல்ல வேலையா கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்துருவான். அவன் வந்து நீங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கைண்ட்னஸ் உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, அவளும் சரி பாவம் பொழைச்சு போட்டுன்ட்டு உங்களை எதுவுமே சொல்லலைன்னா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே அங்க இருக்க எல்லார்கிட்டயும் ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா இந்த லூலுவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் இவளுக்கு தெரியாம சீட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கவே மாட்டோம், சோ நாங்க சேர்ந்ததுக்கு காரணமே நீங்க சீட் பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இதை சொல்லிடுவானா. இதனாலேயே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அசிங்கமா போயிரும். இப்ப அப்படியே அவ உடனே நீ உன் பாய் ஃப்ரெண்டும் என்னோட பார்ட்டியை கெடுக்கிறக்காக வந்திருக்கீங்களா, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு இப்ப அப்படியே அந்த மேனேஜர் யானு ஓ நாங்க வெளியே போகணுமா, இந்த ஹோட்டல் இருக்குல்ல இதுல எங்க பாஸுக்கு பெரிய ஷேர் இருக்கு, நாங்க நினைச்சா உங்களையே இந்த இடத்த விட்டு தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு ஓ நீங்க என்ன இப்ப கஸ்டமர்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்குமா. அதுக்கு அந்த யான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆக்சுவலி இந்த ரூம் நீங்க 1 to 3 வரைக்கும் தான் புக் பண்ணிருந்தீங்க, இப்ப டைம் 6, நாங்க எங்க மேடமோட ஃப்ரெண்டுங்கிறக்காக தான் உங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா டைம் ஃப்ரீயா கொடுத்திருந்தோம், ஆனா இப்ப நீங்க இவ்வளவு ஓவரா பேசுறதுனால உங்களுக்கு ஃபைன் அமௌண்டோட கிட்டத்தட்ட 15 லட்சம் எக்ஸ்ட்ரா நாங்க கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யான் சொல்லுவானா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செம கடுப்பாகி உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, நீ ஏன் தேவையில்லாம லூலுவை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை திட்டிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதனால அந்த ஃப்ரெண்டு செம அசிங்கப்பட்டு போய் இப்ப நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட வருவா. பட் ஆனா அதை தடுக்கிறேங்கிற பேர்ல நம்ம ஹீரோ நடுவுல வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய் அவனை டக்குன்ட்டு அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்துருவா. அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மாதிரி மாறி இருப்பான். ஆனா என்ன இவன் தான் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணா அந்த அப்பியரன்ஸ்ல இருந்து சீக்கிரம் மாறிடுவானே. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் இவனை கிஸ் பண்ணவே மாட்டா, ஏன்னா இப்ப
அப்ப இவனுக்கு இருக்கிற மூஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ண ஃப்ரெண்டோட மூஞ்சு. இந்த மூஞ்சப்ப எப்படி நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணுவா? அதனால இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் 2 பேர் வந்துருவாங்களா. அங்க வந்தனியும் இப்ப நம்ம ஹீரோ அவனோட கோட் ஷூட் எல்லாம் மாத்திட்டு ஒரு பொண்ணு மாதிரி கர்ட்டும் டாப்பும் போட்டுட்டு இருப்பான். இதுல அவனால பாவம் அடக்க ஒடக்கமா கூட உட்கார முடியாது. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க அவ்வளவு சிரிப்பா வரும். இருந்தாலும் நம்ம ஹீரோ கெஞ்சுவான், ஒரே ஒரு கிஸ் தானே, முடிச்சு விட்டுறேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்ட மாதிரியே இருக்காது. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுவான். அங்க பாரு, உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது, லைட்டா ஹெட்டை லிஃப்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்துவான். ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப உஷாரா கிஸ்ஸ மட்டும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பா. அந்நேரம் பார்த்து யாரோ இவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க நம்ம ஹீரோயின் இது எங்க அம்மாவை இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு டவுட்டாவே போய் கதவை திறந்தா அந்த இடத்துல ஜென் வந்து நிப்பான். சாரி, இன்னைக்கு திடீர்னு யாரும் எனக்கு போன் பண்ணி உங்க படத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் உன்னை நான் பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்ட்டு எங்க அண்ணன் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொக்கே ஒத்துக்கிட்டு வந்து நிப்பான். நம்ம ஹீரோனுக்கு அப்படி டென்ஷனா இருக்கும். ஐயோ, உள்ள வேற அவன் ஆள் மாறி போய் இருக்கிறானே, இவன் மட்டும் இதை கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி அவனை எப்படியான்ட்டு வாசலோடய அனுப்பிச்சிடணும்ட்டு இவன் நினைப்பான். ஆனா அந்த ஜென்னா, நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அது உன்னோட ஃபேவரட்டான ஆக்டர் நானு, எனக்கு ஒரு கப் காஃபி கூட நீ போட்டு தர மாட்டியா அப்படின்ட்டு அவன் வாட்டுக்கு இப்ப உள்ள வந்துருவான். பட் ஆனா இவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே செவத்துக்கு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா. இந்த ஜென் கொஞ்சம் உள்ள போன செகண்ட்ல நம்ம ஹீரோயின் அப்படியே இங்க இருக்காத, கிளம்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கிளப்புறதுலயே குறியா இருப்பா. ஆனா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுவான். சோ கிஸ் பண்ண அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ இப்ப அவனோட ரியல் ஃபார்முக்கு வந்துருவான். அன்பார்ச்சுனேட்டா அந்த இடத்துக்கு இப்ப திடீர்னு ஜென் வந்து இது எல்லாத்தையும் பாத்துருவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்ப இந்த ஜென் இதை கண்கூடார பாத்துட்டான். இதுக்கடுத்து இவன் அதை நம்புவானா மாட்டானா, அதுக்கடுத்து இவன் நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா என்னென்னலாம் பண்ண போறான் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.